அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பல அடி வாங்கி மரத்து போன உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வார பலன்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் இந்த தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்து காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. தடைபட்டு வந்த காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமைய இருக்குது. பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் இருக்குதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. சர்ப்ப கிரக வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருப்பதும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சிரமமாக இருக்குங்க. அதே போல் உஷ்ண சம்பந்தமான பிணிகளால் சரும உபாதைகள் உடலை வருத்தி வந்த நிலையில இந்த வாரத்தில் அந்த உபாதைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதேபோல் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு தடங்களும் தாமதமும் குழப்பமும் ஏற்படுங்க. சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலையை ஏற்படுத்தும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருங்க. பொறுமை மிக மிக அவசியங்க. பிள்ளை அல்லது பெண் ஒருவரால் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் பிரச்சனைகளுடைய கடுமை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் உத்தியோகம் மற்றும் மாற்றம் உறுதியாகலாங்க. மன தெளிவோடு முடிவெடுப்பீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வாங்கிய இடத்தை விற்று விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் சூரியனோடு இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதுன
மிதுன ராசி அன்பர்கள் சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினருடன் சற்று பொறுமையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் ஜனனகால தசாபுக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவரோடு பகை கிரகமான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அடையும் போது சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வர இருக்கீங்க. புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகல இருக்குது. ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திக்க இருக்கீங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் விருப்பம் போல் நடைபெறுங்க. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. நல்ல சந்தர்ப்பங்களை நழுவி விட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்குது. பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு சில வழிகளில் நன்மைகளும் ஏற்பட இருக்குதுங்க. பிதுராஜித சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகல இருக்குது. பல முறை பாக பிரிவினைக்கு முயற்சி செய்தும் அது நடைபெறாமல் இருந்த நிலை இப்போது மாற இருக்குதுங்க. அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிக்குள் குணம் மாறி ஒத்து வர இருக்கீங்க. நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்கள் வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு நீச்சம் பெற்ற புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்த நேரம் அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. மனதில் ஏற்படும் சபலங்களினால் பாடங்கள்ல மனதை செலுத்துவது சிரமமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தகாத சேர்க்கையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருப்பதால் வயல் பணிகள்ல சற்று கடுமையாக இருக்க வேண்டியிருக்கும். அதிக உஷ்ணத்தினால் உடலில் சோர்வு அதிகரிக்குங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட குரு, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுமே அனுகூலமாக இல்லைங்க. சனி பகவானும் ஆதரவான நிலையில சஞ்சரிக்கவில்லை என்பதால அதிக கவனம், அதிக எச்சரிக்கை தேவைங்க. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.